நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக. முனை தரு சக்கரம் அஞ்செழுத்தால் அவர் முப்புறத்தோர் சினை தரு கஞ்சனை மாதுவை மாற்றுவர் சிற்சபைக்கே தினைப்புன மேயவள் தோள்சேர் தனிச்சர வன்புயத்தாய் எனதருள் நாயகன் விற்பிலோர் அஞ்செழுத்தால் நன்றே. ஓம் சரவணபவ. ஓம் வேலாயுதாய நமக. ஓம் கணேஷ ரூபிண்யை வித்மகே மகா கன்யை தீமகி தன்னோ சப்த கன்னிகா பிரசோதயாத். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். தினமும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நற்பவி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமக. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாஹா. லூம் வாராகி லூம் உன்மத்த பைரவீம் பாதுகாப்பாம் ஸ்வாஹா. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சனிக்கிழமை தினம் நவ கிரகங்களினுடைய நல்லாசியோடு இந்த நாளை மிக சிறப்பாக தொடங்கி எல்லா நிலைகளிலும் உயர்வு ஏற்பட வேண்டுமென பிரார்த்திக்கிறோம். ராசிக்கான அமைப்பு படி இடமாற்றம் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வழக்கு சம்பந்தமான வேலைகளில் கவனமாகவும் இருக்க வேண்டும். ஆக எதிலும் பொறுமையாகவும் நிதானமாக பயணிக்க வேண்டும். அவசரப்படக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். சற்று தவிர்ப்பது நலம். மனக்குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவதற்கு முயற்சி செய்யுங்கள். தேவையில்லாத கோப உணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவான். அவரே உங்களுக்கு 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் இருப்பதால் சில அசௌகரியங்கள் இருக்கத்தான் செய்யும். வண்டி வாகன பயண நேரங்களில் கவனமாகவும் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, வெளியே செல்பவர்கள் சரியாக திட்டமிட்டு செயல்படுங்கள். காலை பொழுது எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்தால் சில பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகும். ஆத்ம பலம் பெருகும். பய உணர்வு நீங்கும். தைரியமாக செயல்படுவீர்கள். குடும்ப விஷயங்களை பற்றிய எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். சில நேரம் இனம் புரியாதபடி சில எண்ணங்களின் மூலம் தயக்கம் ஏற்பட்டு நீங்கலாம். அனுபவங்கள் இருந்தாலும் அந்த அனுபவத்தை உங்களால் பயன்படுத்தவே முடியாது. யாரை பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு சில பின்னடைவு என்பது இருந்து கொண்டே இருக்கும். குடும்ப நபர்களிடையே அனுசரித்து விட்டு கொடுத்து பேசுவது அவசியம். மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வமற்ற தன்மை இருக்கும். அதிலும் புரிதல் என்பது இருக்காது. தேவையில்லாமல் மனக்குழப்பத்திற்கு ஆளாக வேண்டி இருக்கலாம். பொதுவாக சந்தேக உணர்வுகளை தவிர்த்து விடுங்கள். அலுவலக வேலை உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களுக்காக வெளியே செல்பவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். எதையும் ஒரு முறைக்கு இருமுறையாவது சிந்தித்து பொறுமையாக செயல்படுத்துங்கள். மற்றவர்களோடு ஆலோசனை மேற்கொள்வது அவசியம். கலந்து ஆலோசித்து செய்தால் ஓரளவிற்கு நன்மைகள் கிடைக்கும். அவசரப்பட வேண்டாம்.
காரியம் கெடும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள். மற்றவர்களுடைய பேச்சுக்கோ செயலுக்கோ தலையிடாமல் இருப்பது நல்லது. அதே போல 3வது நபர்களுடைய தலையீட்டையும் உங்களுடைய குடும்ப விவகாரங்களில் தவிர்த்து விடுங்கள். கணவன் மனைவிக்கிடையே சில மன சலசலப்பு இருக்கலாம். நெருக்கம் என்பது காணப்படாது. உங்களுடைய உறவு நிலையை பலப்படுத்துவதற்கு வழிபாடு முறைகள் மிக நல்லது. வியாபார நிமித்தமாக போட்டிகள் அதிகரிக்கும். எதை செய்ய வேண்டும் என்கிற புரிதலும் இருக்காது. குழப்பவாதியாகவே இருப்பீர்கள். ஆக கொடுக்கல் வாங்கலை தவிர்த்து விடுங்கள். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்காமல் இருப்பது நல்லது. கூடுமான வரையில் வெளி விவகாரங்களில் அதிகம் தலையிடாதீர்கள். பணத்தினுடைய வரவுக்கு ஏற்றாற்போல் சிக்கனமாக செயல்படுவது நல்லது. உடல் நலம் சார்ந்த விஷயங்களிலும் கனிவு வேண்டும். வியாபாரத்தில் விற்கப்படாத பொருட்களினுடைய தேக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கலாம். வாடிக்கையாளர்களுடைய வருகையை அதிகரிப்பதற்கு சில கூடுமான வரையில் விழிப்புணர்வு என்பது தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சுக்கிர பகவான், குரு பகவான், செவ்வாய் பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை தரும். சுப நிகழ்ச்சிகள், சொத்து மற்றும் அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை தரும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நல்லது. கல்வி சம்பந்தப்பட்ட செயலுக்கு சந்திர பகவானுடைய ஓரை நல்ல பலனை தரும். தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நன்மையான பலன்களை கொடுக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிக்காரர்கள் கன்னி, மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். பொறுமை அவசியம். நிதானமாக இருந்தால் வேலைகளை கவனிக்கலாம். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும். வெளியே செல்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். பொருளாதார நிலைகளில் ஏற்ற இறக்கம் இருக்கலாம். கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கும். சக வியாபாரிகளோடு அனுசரணையாக இருப்பது, சிலரிடத்தில் கவனமாக பேசுவது அவசியம். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ராசியினுடைய கிரக அமைப்புப்படி தனவரவுகளால் புதிய ஆபரண சேர்க்கை உண்டாகும். பொருள் வரவு அதிகரிக்கும் பொழுது வீட்டில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் குதூகலமும் நிறைந்ததாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சீரான போக்கிலேயே காணப்படலாம். உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்தபடி பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுடைய வேலை தொடர்பாக போனஸ் பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வருமானத்தினுடைய வளர்ச்சி காரணமாக பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். வீட்டை அழகுபடுத்துவதில் ஆர்வம் மிகுதியாகும். உள்கட்டமைப்பை வியாபார ரீதியாக மாற்றி அமைப்பீர்கள். ஒரு சிலருக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்த பழைய பிரச்சனைகள் நீங்கி குதூகலம் நிறைந்ததாகவே உண்டாக்கும். மன திருப்தி இருக்கும். ஆத்மார்த்தமாக ஒவ்வொரு விஷயங்களிலும் வேலைகளிலும் ஈடுபாடு காட்டுவீர்கள். வியாபாரிகளுக்கு சமயத்திற்கு தகுந்தாற்போல் இணக்கமாக மற்றவர்களோடு பேசி பொருள் விற்பனையை அதிகரிக்க செய்வீர்கள். பேச்சில் உயரிய ஒரு நிலை உண்டு. சாத்வீகமாகவும் சந்தோஷமாகவும் உங்களுடைய செயல்கள் அமையும். பொறுமையோடு இருந்து எவ்வளவு பெரிய வேலைகளை வேண்டுமானாலும் சாதித்து விடுவீர்கள். பிள்ளைகளுடைய வழியில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குதூகலம் நிறைந்த நாள். பேச்சுக்களின் மூலமாக வருமானம் பெறுவதற்கான வழிமுறைகளை ஆராய்வீர்கள். சோசியல் மீடியா சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் மிகுதியாக இருக்கும். 4வது பாவகம் சுகஸ்தானம். ஆக வீடு, வண்டி, மனை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. அதே போல சமூக வலைத்தளங்கள் தொடர்பாகவும் பணம் சம்பாதிக்கக்கூடிய நிலை உருவாக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய செயல்கள் எப்பொழுதுமே சிறப்பாகவே காணப்படும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சி ஏற்படலாம். சக வியாபாரிகளிடையே பேசி அனுகூலமாக வேலைகளை சாதித்துக் கொள்வீர்கள். வருமானத்தை அதிகப்படுத்துவது பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். புதியதொரு வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும். புதிதாக நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலை தொழில் விஷயமாக பார்க்கும் பொழுது கூட்டாளிகளுடைய செயல்பாடுகள் மகிழ்வை தரும். நண்பர்களுடைய சந்திப்பு மகிழ்ச்சி ஏற்படுத்தும். அதிலும் பால்ய சிநேகிதர்கள், பள்ளி பருவத்தில் நீங்கள் ஒன்றாக படித்த நண்பர்களை மீண்டும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கிட்டும்.
சுக போக வாழ்வினை பெறுவதற்கான வழிகளை ஆராய்வீர்கள். வீட்டில் சுபகாரிய விசேஷங்கள் கலந்து கொள்வீர்கள். அது மட்டுமல்ல, முக்கியமான விசேஷங்களுக்கு நீங்களே முன்னின்று நடத்தக்கூடிய அமைப்பு உண்டு. சாதுரியமாக பேசி நடக்காத வேலைகளையும் நடத்தி கொள்வீர்கள். மாணவர்களுக்கு புதியதொரு கல்வி சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் உண்டாக்கும். மந்தத்தன்மை நீங்கும். துரிதமாக செயல்படுவீர்கள். வண்டி வாகனங்கள் மூலம் பலன் அதிகமாகவே இருக்கும். சுபகாரியத்திற்குண்டான பணம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். மகிழ்ச்சி நிறைந்த நாள். கணவன் மனைவி கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். புரிதல் உண்டாகும். ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகக்கூடிய போக்கும் உண்டு. தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். சனிக்கிழமை தினத்தில் நவகிரக வழிபாடு செய்தால் உங்களுக்கு மிகவும் நல்லது. புதிதாக விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டை அலங்கரிக்கக்கூடிய விஷயமாக சில பொருட்கள் செலவாகலாம். மன நிறைவோடு செய்யக்கூடிய காரியங்களின் மூலம் உங்களுக்கு நன்மதிப்பு அதிகரிக்கும். ரிஷபராசி அன்பர்களே, சனிக்கிழமை தினம் என்பதால் பிள்ளைகளோடு வெளியே செல்வதற்குண்டான ஆயத்த பணிகளில் ஈடுபாடு காட்டுவீர்கள். பொறுமை அவசியம். கூடுமான வரையில் கோப உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியதாக இருக்கும். சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு நடந்தால் எந்த பாதிப்பும் இருக்காது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அமோக பலன்களை கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் செய்தால் நல்ல பலன் உண்டு. புதிய வீடு, ஆடை ஆபரணங்கள், மனை சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நல்ல பலனை தரும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் அதற்கான மருத்துவ முறைகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிக்காரர்கள் சிம்மம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். உயர்வு ஏற்படலாம். நம்பிக்கையாக இருப்பீர்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களை 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் கைகூடும். மிருகசிரிஷம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திப்பு ஏற்படும். மகிழ்ச்சியாக இருப்பதற்கான சூழல் உருவாகும். மன நிறைவோடு காணப்படுவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். சனிக்கிழமை தினம் கிரகங்களினுடைய நல்லருள் படி உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் சிறப்பாக அமைய வேண்டி பிரார்த்திக்கிறோம். எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அருளும் நவ கிரகங்களினுடைய நல்லருளும் கிடைக்கட்டும். ராசிக்குண்டான அமைப்பின்படி ஆரோக்கியம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் குறையும். உங்களுக்கு உடல் உபாதைகள் சற்று விலகக்கூடிய நிலையும், ஓரளவிற்கு தெம்பும் தைரியத்துடனும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான வழிவகை கிடைக்கும். விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கலாம். விளையாட்டு பயிற்சியாளர்களாக இருப்பவர்களுக்கு உத்வேகம் உண்டாக்கும். உங்களிடம் பயிற்சி எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கையை கொடுப்பீர்கள். வார்த்தைகளில் தெளிவு பிறக்கும். தைரியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னெடுத்து செல்வீர்கள். கிடைக்காத அரிய வாய்ப்புகள் மற்றவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தூரத்து உறவினர்களுடைய வருகை ஏற்படலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு உறவுகளிடத்தில் நல்ல உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செயல்படுவீர்கள். லட்சியத்தோடு உங்களுடைய எண்ணத்தை செயல்படுத்தும் பொழுது அதற்கேற்றபடி பலன்களும் ஆதாயமும் உண்டாக்கும். அரசு சம்பந்தமான வேலைகளில் ஆதாயம் உண்டு. காரணம், 2வது பாவகம் குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் அரசாங்கம் சம்பந்தமான வேலைகள் எல்லாமே கை கொடுக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணி உயர்வு கிடைக்கலாம். அதாவது வருமானம் அதிகரிக்கக்கூடிய விதமாக சில செயல்கள் நடக்கும். உங்களுக்கான வருமானமே அரசாங்கத்தின் மூலமாக வருமானம் வருவதற்கான சூழ்நிலைகள், வாய்ப்புகள் பல நிலைகளில் இருக்கிறது. அரசு சம்பந்தமாக சில வேலைகள், சில சலுகைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். உத்தியோக வேலைகளில் நன்மைகள் ஏற்படும். மூத்த அதிகாரிகளோடு சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்வீர்கள். பேசக்கூடிய விஷயங்களில் தெளிவு இருக்கும். உங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும். வழக்குகளில் நல்ல தீர்ப்புகள் வரலாம். மாணவர்களுக்கு கல்வி நிலைகளில் இருந்த குறைபாடுகள் விலகும். முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விதமாக செயல்படுவீர்கள். பெற்றோர்களுடைய ஆசி பரிபூர்ணமாகவே அமைகிறது. வழக்குகள் பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது விவசாயம் தொடர்பான நிலம் தகராறு சம்பந்தமான வழக்குகள் இருந்தால் அதிலிருந்து நல்ல தீர்ப்புகள் வரலாம். பேச்சுக்களில் அனுபவங்கள் வெளிப்படும். வியாபாரத்தை கண்ணும் கருத்துமாக கவனிப்பீர்கள். பணம் சம்பாதிப்பதில் அதிக நாட்டம் உண்டு.
பொதுவாக சனிக்கிழமை தினத்தில் பெருமாள் வழிபாடு செய்வது மிகுந்த ஒரு நலம் பயக்கும். ராசிநாதனான புதன் பகவானுக்குண்டான அதிபதி ஸ்ரீமன் நாராயணன். ஆக பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி கற்கண்டு நிவேதனம் செய்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் அவற்றை பிரசாதமாக கொடுத்தாலும் நலம். பொதுவாக பக்தி நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். நல்ல விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். நல்ல சிந்தனைகள் பிறக்கும். எண்ணிய காரியங்கள் கைகூடி வரும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிதல் இருக்கும். அந்யுன்யமாக இருப்பீர்கள். ஒற்றுமை அதிகரிக்கும். நெருக்கம் உண்டாக்கும். தம்பதிகள் இடையே எதிர்பார்த்தபடி நல்ல சுப செய்திகள் வரலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல யோகங்களை தரும். உங்களுடைய புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு, கல்வி, தொழில், மனை வாங்க, வீடு கட்ட, உத்தியோகம் செல்வதற்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. அதேபோல் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் தொடங்கினால் அல்லது செய்தால் அந்த வேலையானது நல்ல விதமாக நடக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது, நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிக்காரர்கள் விருச்சகம், மகரம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷம் நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். அபிவிருத்தி ஏற்படக்கூடிய நிலையில் சிந்திப்பீர்கள். எதிர்கால நலன் சார்ந்த செயல்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். நன்மைகள் உண்டாகும். மன நிறைவு ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் அதிகரிக்கும். ஏற்றம் பெறுவீர்கள். முன்னேற்றங்கள் உண்டு. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். தொழில் சம்பந்தமான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் அதிகரிப்பதோடு பெரிய அளவில் பிரம்மாண்டமாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணமும் உங்களுக்குள் அதிகரிக்கும். உங்களுடைய அனுபவத்தை வைத்து பெரிய பெரிய அளவில் சாதிக்க வேண்டும் என்கிற ஆசை பிறக்கும். திட்டமிட்ட சில காரியங்கள் இந்த நாளில் நிறைவேறலாம். கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிதலும் அந்யுன்யம் உண்டாகும். குடும்பத்தில் எப்படிப்பட்ட ஒரு நிலைகள் இருந்தாலும் இருவருக்குமான ஒரு ஒற்றுமை என்பது அதிகரிக்கலாம். உறவுகள் மூலமாகவும் நல்ல பெயர் ஏற்படலாம். உத்தியோக ரீதியாக தலைமை அதிகாரிகள் மற்றும் கௌரவ அதிகாரிகள், மூத்த அதிகாரிகளிடையே உங்களுக்கான நற்பெயர்கள் அதிகரிக்கும். நல்ல மதிப்பு மரியாதை உருவாக்கும். நண்பர்களுடைய வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கலை சம்பந்தமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அமைப்பும் உண்டு. தனவரவை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். நண்பர்கள் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டு. வியாபாரத்தை மிக சிறப்பான முறையில் வழி நடத்துவீர்கள். முதலீடு செய்தாலும் அந்த முதலீடிலிருந்து அதிகமான பணத்தை லாபம் பெறக்கூடிய விதமாக உங்களுடைய செயல்கள் அமையும். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் நம்பிக்கையை ஏற்படுத்தும். தெரியாத விஷயங்களையும் அறிந்து கொள்வதில் ஆர்வம் உண்டு. பணம் சம்பந்தமான நிலைகளில் அதிக உற்சாகம் பிறக்கும். ஏற்றம் பெறக்கூடிய வகையில் உழைப்பீர்கள். கடினமாக செயல்படுவீர்கள். முயற்சிகள் உங்களுக்கு திருவினையாக்கும். கடகராசி அன்பர்களே, கொடுக்கல் வாங்கலில் இருந்த சற்று குறைபாடுகள் நீங்கும். மனதை உறுத்தி கொண்டிருந்த சில விஷயங்களுக்கு தெளிவு பிறக்கும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கலாம். தேவையான அளவுக்கு பணத்தை சேர்த்து வைப்பதில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். நீண்ட நாள் கனவுகள், லட்சியங்கள் நிறைவேறும். வீடு பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். அதிலும் குடும்ப நபர்களுக்காக, நிலம் சம்பந்தமான விஷயங்களுக்காக முதலீடு செய்வீர்கள். அல்லது வங்கியில் கடன் வாங்கியாவது மாத தவணையில் ஏதாவது ஒரு இடத்தை வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். அல்லது உடன்பிறப்புகள் மூலமாகவும் உங்களுக்கு குடும்பத்தில் ஏதாவது ஒரு நிலையில் வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் பேச்சுக்களில் மட்டும் வேகத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். கோப உணர்வுகளை வெளிப்படுத்தாதீர்கள். கவனமாக இருக்க வேண்டிய நாளும் கூட. பொதுவாக பார்க்கும் பொழுது பக்தி நிறைந்த நாள், புகழ் நிறைந்த நாள். பொருட்சேர்க்கை அதிகரிக்கும். தன வரவுக்கு குறைவு இருக்காது. மாணவர்களுக்கு கல்வி நிலைகளில் இருந்து ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் மனதை ஒருமுகப்படுத்தி படிக்க வேண்டியது அவசியம். உங்களுக்கு படிப்பின் மீதான எண்ணங்கள் குறைவாக இருக்கும். ஆக படிக்க வேண்டும் என்கிற ஆசை இருந்தாலும் சிறிது நேரம் மட்டுமே புத்தகத்தை கையில் எடுப்பீர்கள். பிறகு அதன் மீதான ஒரு சலிப்புத்தனம் மற்றும் ஆர்வமற்ற நிலை காரணமாக ஓரம் ஒதுக்கி வைத்து விடுவீர்கள். ஆக புத்தகம் என்பது நீங்கள் நினைக்கக்கூடிய நேரத்திற்கு மட்டுமே உங்கள் கையில் இருக்கும். மற்ற நிலையில் அது உங்களுடைய பையில் தான் இருக்கும். ஆகவே கடகராசி என்பர்கள் படிக்க வேண்டும், சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செயல்பட்டால்
நிச்சயம் உங்களுடைய கனவு நனவாக்கும். ராசிக்கான அமைப்புப்படி தொழில் சார்ந்த விஷயங்களிலும் சற்று கவனமாகவே இருங்கள். போதுமான அளவு சில நண்பர்களுடைய ஆதரவும் புது நபர்களால் அறிமுகமும் உண்டாக்கலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கு குரு பகவானுடைய ஓரை நல்ல பலனை தரும். கல்வி, உத்தியோகம், பூமி சம்பந்தமான காரியங்கள் குரு பகவானுடைய ஓரை நல்லது. கல்வி, உத்தியோகம், பூமி சம்பந்தமான விஷயங்கள் மட்டுமல்ல, வாகனம் தொடர்பான முயற்சிகள் எல்லாவற்றிற்குமே சுக்கிர பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், மீனம், ரிஷபம், விருச்சகம், கன்னி. பகை ராசிக்காரர்கள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு காரியங்கள் நிறைவேறும். அனுகூலம் நிறைந்த நாள். தொட்ட காரியங்கள் கைகூடி வரும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிகரிக்கும். ஏற்றம் பிறக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கனவுகள் நிறைவேறும். ஆசைகள் கைகூடும். ஒருமித்தமாக இருந்து சில செயல்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அருளும் நவ கிரகங்களுடைய நல்லருளும் பரிபூரணமாக கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். ராசிக்குண்டான அமைப்பின்படி பார்க்கும் பொழுது சிம்மராசி அன்பர்களுக்கு மற்றவர்களால உங்களிடத்துல சில மாற்றங்கள் ஏற்படலாம். நம்பிக்கைக்கு உரியவர்களுடைய ஆலோசனைகள் பெறுவீர்கள். செல்வ சேர்க்கை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். குடும்பத்தினுடைய தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பொழுது அதற்கு ஏற்றபடி ஈடு கொடுக்கக்கூடிய விதமாக செயல்படுவீர்கள். எண்ணங்கள் உங்களுக்கு வருமானம் சம்பந்தமாகவே இருக்கும். வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்தி கொள்வதில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். குடும்பத்தினுடைய நிலையை உயர்த்துவதில் பெரும் பங்கு ஆற்றக்கூடிய அமைப்பும் உண்டு. சிந்தனைகள் உங்களுக்கு சில நேரம் வீடு, வருமானம் சம்பந்தமான விஷயங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலையை உயர்த்தி கொள்வதிலும் அதிகம் இருக்கும். மனக்கவலைகள் சற்று குறையலாம். இதுநாள் வரையில் இருந்து வந்த மனக்லேஷங்கள், சில போராட்டங்கள், மன உறுத்தல்கள் எல்லாமே விலகக்கூடிய அமைப்பு உண்டு. வெளியூர் பயணங்களால அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் கூட இந்த நாளில் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. மாணவர்களுக்கு படிப்பு நிலைகளில் முன்னேற்றங்கள் இருக்கும். எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் எந்த ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதை உறுதியிட்டு சொல்வீர்கள். அதற்கேற்றபடி நல்ல புத்தி கூர்மை இருக்கும். ஞானம் பெற்றவர்களாக திகழ்வீர்கள். ராசியிலேயே புதன் பகவான் வித்யாகாரகன். அவர் சஞ்சரிப்பதால் எதையும் நீங்கள் நிதானமாக நிறுத்தி செய்வீர்கள். தாய்மாமனுடைய அனுகிரகமானது உங்களுக்கு கிடைக்கும். முகத்தில் பொலிவு ஏற்படும். தைரியமாக செயல்படுவீர்கள். சுக்கிர பகவான் மற்றும் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் நிலம் வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்கிற எண்ணம், அதற்கு தகுந்தாற்போல் பண தேடல்கள் என்பது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உத்தியோக வேலைகளில் புதிய பொறுப்புகள் அதிகரிக்கலாம். நாள் ஆக ஆக உங்களுக்கான செயல்பாடுகளின் வேகம் அதிகரிக்கும். திறமைகளை வெளிப்படுத்தினால்தான் தகுந்த வருமானம் கிடைக்கும். ஆக மற்றவர்கள் செய்வது போல் இல்லாமல் பிறர் மதிக்கக்கூடிய விதமாக, பாராட்டக்கூடிய விதமாக உங்களுடைய செயல்கள் அமையும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். குடும்பத்தில் நல்ல அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை உயரும். மேன்மை பொருந்திய நாளாகவும் இருக்கிறது. உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு என்பது அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து சில பிரச்சனைகள் நீங்கும். கடனில் இருந்து முழுமையாக வெளிவருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். நவகிரக பரிகார சாந்தி பூஜைகள் செய்வதற்கு ஏற்ற நாளும் கூட. ராசிக்கான அமைப்பு படி குடும்ப விவகாரங்களில் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கும். வார்த்தைகளுக்கு தனி மதிப்பு, மரியாதை உண்டு. பெரியவர்களுடைய நல்லாசியோடு இந்த நாளுக்கான வேலைகளை தொடங்குவீர்கள். எதிர்பார்த்தபடி சுப செய்திகள் கிடைக்கும். வியாபாரம் நல்ல விதமாக நடக்கும். தொழில் சார்ந்த சில முடிவுகளை மிக சரியாக எடுப்பீர்கள். ராசிக்குண்டான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை கொடுக்கும். சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய ஓரை சிறப்பான பலன்களை தரும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை மிக நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிக்காரர்கள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படலாம். நினைத்ததை நடத்தி காட்டுவீர்கள். தெய்வ அனுகிரகம் உண்டு.
பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்கவலைகள் குறையும். தெய்வீக எண்ணம் அதிகரிக்கும். மனோதிடம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தைரியமாக செயல்படுவீர்கள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும். தைரியமாக முன்னெடுத்து செல்வீர்கள். நற்பெயர்கள் பெறக்கூடிய விதமாக உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ராசிக்குண்டான அமைப்பின்படி வியாபாரத்தில் புதிய அணுகுமுறைகளை கையாளுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, செய்கின்ற முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன் இந்த நாள் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய நிலைகளில் சோர்வுகள் ஏற்பட்டு மறையலாம். எந்த ஒரு எண்ணத்தையும் தெளிவுபடுத்தி கொண்டால் மட்டுமே உங்களால் அடுத்தடுத்த நிலைகளுக்கு பயணிக்க முடியும். ஆக சந்தேக குணங்களை தவிர்ப்பது நல்லது. உங்களோடு செயல்படக்கூடிய நண்பர்கள் முகாந்திரமாக சில விஷயங்கள் நடக்கும். நல்ல விஷயங்களை எதிர்பார்த்து செய்வதற்கு காத்திருப்பீர்கள். முயற்சிக்கு ஏற்றாற்போல் கைமேல் பலன் உண்டு. சிந்தனையின் போக்கில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். குடும்ப விவகாரங்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். சொந்தமாக வீடு மனை இடம் அமையக்கூடிய பாக்கியம் உண்டு. பெரியவர்களுக்கு தகுந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம். கூடுமான வரையில் அக்கம் பக்கம் நண்பர்கள் இடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். மாமனார் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படலாம். மனைவி வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சுப கிரகங்களினுடைய பார்வையின் காரணமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ஒப்பந்தங்கள் சாதகமாக்கும். தள்ளிப்போன சில விஷயங்கள் கைகூடி வரலாம். வியாபார விஸ்தரிப்பு உண்டாகலாம். பெரிய அளவில் பிரம்மாண்டமாக சில வேலைகளில் ஈடுபடுவீர்கள். அது மட்டுமல்ல, வருமானத்தை அதிகப்படுத்துவதிலும் சேமிப்பு சம்பந்தமான எண்ணங்கள் உதயமாகும். பாகப்பிரிவினை தொடர்பான எண்ணங்கள் மேம்படலாம். பெருமை நிறைந்த நாள் என்றே சொல்ல முடியும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சொத்து தொடர்பாக சுக்கிர பகவானுடைய ஓரையும் அந்த தருணத்தில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். புதன் பகவானுடைய ஓரையில் அரசு சார்ந்த நல்ல பலன் கிடைக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள் செய்வதற்கு உகந்த ஓரையாக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், கடகம், ரிஷபம், கன்னி, விருச்சிகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீலம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புதுமையான நாள். நம்பிக்கை அதிகரிக்கும். தெய்வ அனுகிரகம் உண்டு. அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். மேன்மையாக இருப்பீர்கள். எல்லா நிலைகளிலும் உயர்வு உண்டாகும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் கைகூடி வரும். தொட்ட காரியங்கள் துளங்கும். மன நிம்மதி கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ராசிக்கான அமைப்பு படி பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும். எல்லா விதமான நன்மைகளும் இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். அந்யுன்யமாக இருப்பீர்கள். நெருக்கம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்குண்டான ஒரு சரியான காலகட்டம் எனலாம். ஆக துலாம் ராசி அன்பர்கள், இது நாள் வரையில் பிள்ளைகளுடைய வளர்ச்சி சரியில்லையாக இருந்தாலும் இப்பொழுது அவை உயர்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். பணம் சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். எல்லா விதமான செயல்களிலும் மேன்மை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்த்த சில உதவிகள் உங்களுக்கு தாமதமாகலாம். ஆகவே துலாம் ராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் உதவிகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வி நிலையில் பள்ளி தொடர்பாக சில போட்டிகள் நடக்கலாம். பந்தயங்களில் வெற்றியும் பெறுவீர்கள். அடுத்தடுத்த நிலைகளுக்கு முன்னேறி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளி வட்டாரத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சமூக வேலைகளில் ஈடுபடுவீர்கள். பொது காரியங்களில் செயல்படும் பொழுது உங்களுடைய நற்பெயர்கள் காக்கப்படும். பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய விதமாக இருப்பீர்கள். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு இருக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு சார்பாகவே பேசுவார்கள். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதமாக சில விஷயங்கள் நடக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு. பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவங்கள் ஏற்படலாம். நிம்மதி நிறைந்த நாள்.
உடல் நலம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நவகிரக வழிபாடு செய்தால் இன்னும் நலம் பெறலாம். தொழில் விஷயமாக சில முக்கிய நபர்களோடு பேச்சுவார்த்தைகள் தொடங்குவீர்கள். கூட்டாளிகள் வசம் நல்ல செய்திகள் கிடைக்கும். முதலீடுகளில் இருந்து பணத்தை பெறக்கூடிய விதமாக சில செயல்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். உங்களுடைய மிகப்பெரிய வரப்பிரசாதமே அந்த நம்பிக்கைதான். ஆக எதையுமே நீங்கள் நேர்த்தியாக செய்து முடிப்பதால் பாராட்டுகள் கிடைக்கும். கடினமான வேலைகளை கூட மிக சுலபமாக்க முடிப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரையில் பொதுவான விஷயங்களுக்கு நல்லது. செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள் செய்வதற்கு உகந்த ஓரை. சொத்து மற்றும் அரசு சார்ந்த செயலுக்கு நல்லது. கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நன்மையை ஏற்படுத்தும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிக்காரர்கள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புரிதல் உண்டாகும், ஏற்றம் பெறுவீர்கள், நம்பிக்கை அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் தாமதமாக்கலாம். எதிர்பார்க்காமல் உங்களுடைய வேலைகளில் ஈடுபடுவது நல்லது. நண்பர்களுடைய அனுசரணையான போக்கு நிம்மதியை உண்டாக்கும். விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவம் அதிகரிக்கும், மேன்மை பெறுவீர்கள், உற்சாகம் இருக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். தனவரவில் ஏற்ற இறக்கம் உண்டாக்கும். பொருளாதார நிலைகளில் மத்தியமமான சூழ்நிலைகள் இருக்கும். சனிக்கிழமை தினம் பணவரவு ரீதியாக சில பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. யாருக்கும் வாக்குறுதிகளை பெருமளவு கொடுக்காதீர்கள். அதிலும் குடும்ப நபர்களிடத்தில் மிகவுமே கவனமாக இருக்க வேண்டும். அவர்களை பற்றிய புரிதல் அதிகரிக்கலாம். வீட்டில் இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள், உங்கள் மீதான நிலையை எப்படி வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பலதரப்பட்ட சிந்தனைகள் காரணமாக மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். தொழில் விஷயமாக சில மந்தமான சூழ்நிலை இருக்கும். செயல்கள் காலதாமதமாக நடக்கலாம். எதிர்பார்த்தபடி அனுகூலம் என்பது குறைவாகத்தான் இருக்கும். முதலீடு சம்பந்தமான விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். அது மட்டுமல்ல, வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு மேன்மையான நிலைக்கு வருவதற்கு கடினமான உழைப்பை வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்கும். மனக்குழப்பங்கள் நீங்குவதற்கு தியானம், யோகாசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சி அதாவது பிராணாயாமம் செய்வது மிக மிக நல்லது. உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை புரிந்து கொள்வீர்கள். பிறருடைய செயல்களை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகவே இருக்கும். அது மட்டுமல்ல, சொந்த ஊர் தொடர்பான எண்ணங்கள் மேம்படலாம். வெளியூர்களில் இருந்து வேறொரு இடத்திற்கு இடமாற்றம் செய்து வேலையில் இருப்பவர்கள் அனுகூலமான பலன்கள் பெற வேண்டி பொறுமையும் நிதானமாக சில காரியங்கள் செய்ய வேண்டும். மாணவர்களுக்கு கல்வி நிலைகளில் புரிதல் ஏற்படாது. சில குழப்பமான நிலையிலேயே இருப்பீர்கள். படிக்கக்கூடிய விஷயங்கள் என்பது அனுகூலத்தை ஏற்படுத்துவது போன்ற ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். மன நிறைவு ஏற்படக்கூடிய நாளாகவே இருக்கிறது. அதிலும் புதிய துறை சம்பந்தமான சில அறிவுரைகள் மற்றும் உங்களுடைய ஆராய்ச்சி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாவற்றிற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் செய்தால் நல்லது. குரு பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், விருச்சகம், கன்னி, மகரம். பகை ராசிக்காரர்கள் கும்பம், சிம்மம், மிதுனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற இறக்கமான நாள். பொறுப்புகளை சுமக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். நம்பிக்கையை அதிகப்படுத்துவது நல்லது. அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் நீங்கும், நம்பிக்கை அதிகரிக்கலாம், சங்கடங்கள் குறையும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடும், ஆனந்தமாக இருப்பீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருக பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும்.
இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். சனி பகவானுடைய அனுகிரகம் வேண்டி நவகிரக கோவிலுக்கு சென்று வரலாம். நவகிரகங்களினுடைய அனுசரணையான போக்கு இருந்தால் இந்த நாளை எப்படியாவது உங்களால் கடந்து விட முடியும். ராசியினுடைய அமைப்புப்படி கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். வாக்குவாதங்கள் எழலாம். வீண் பிரச்சனைகளை பேசி பெரிதாக்காதீர்கள். பயனற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். இருவருமே அனுசரணையான போக்கோடு இருந்தால்தான் குடும்பம் நலமாக இருக்கும். பிள்ளைகள் எதிரே உங்களுடைய வாக்குவாதங்களையோ வீண் பிரச்சனைகளையோ பேச வேண்டாம். பொறுமையாக இருந்து பாருங்கள், எல்லாமே சுமூகமாக நடக்கும். அரசு சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய நாளும் கூட. உடல் ஆரோக்கியத்தில் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். அலட்சியம் வேண்டாம். உணவு சம்பந்தமான விஷயங்களில் சற்று கவனமாகவே பார்த்து கொள்ளுங்கள். வெளியிடத்தில் இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்ப்பது மிகுந்த நலம். யாரிடத்திலும் வீண் வாக்குவாதங்களோ தேவையற்ற செயல்களிலோ ஈடுபடாதீர்கள். உத்தியோகத்தில் தேவையான அளவுக்கு உங்களுடைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டுமே தவிர அதிகமாக எவரிடத்திலும் சில கருத்துக்களை பகிர வேண்டாம். பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாள். வேலை பளு அதிகமாக இருக்கலாம். இருந்தாலும் அதனை முடிக்க வேண்டிய கட்டாயத்திற்குள் நீங்கள் உட்படுவீர்கள். உணவு தொடர்பான துறைகளில் திறமைகள் வெளிப்படலாம். வெளியூர் சம்பந்தமான விஷயங்கள், பயண வாய்ப்புகள் கைகூடும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவு ஏற்படும். ஓய்வு வேண்டிய நாளும் கூட. மாணவர்களுக்கு கல்வி நிலைகளில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் ஒரு சுமூகமான போக்கே இருக்கும். உங்களுடைய ராசி அமைப்பின்படி குடும்ப நபர்களிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரணையாக செல்வது நல்லது. உடன் பிறந்தவர்களிடத்திலும் பொறுமையை கையாள வேண்டும். சில நேரம் உடன் பிறந்த இளைய சகோதரன் மற்றும் சகோதரிகள் மூலமாக அசௌகரியங்கள் ஏற்படலாம். உங்களுக்கு ஒத்து வராதவர்கள் போல காணப்படுவார்கள். எதிலும் போட்டிக்கு ஏட்டியாக இருப்பார்கள். ஆக எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களிடத்தில் பகிர்ந்தாலும் அது வெட்டு வெளிச்சமாகிவிடும். ரகசியங்களை மட்டும் உங்கள் உடன் பிறப்புகளிடம் வெளிப்படுத்த வேண்டாம். கவனமாக இருக்க வேண்டிய நாள். வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களிலும் எச்சரிக்கையாக இருங்கள். வரவு செலவு கணக்குகளை சரிபார்ப்பது, அதே போல வேலையாட்களிடத்தில் கனிவாக நடந்து கொள்வது மிக நல்லது. காரணம் தேவையில்லாமல் சில பிரச்சனைகள் எழலாம். ஆக வேலை செய்யக்கூடிய நபர்களிடத்தில் அனுசரணையாக இருங்கள். அதுவே உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். ராசிக்கான அமைப்புப்படி தொழில் சம்பந்தமாக சில யுக்திகளை கையாள்வீர்கள். இதனால் உங்களுக்கு ஓரளவிற்கு லாபம் கிடைக்கலாம். உடல் நலம் சம்பந்தமான விஷயங்களிலும் எப்பொழுதும் கவனமாகவே பார்த்து கொள்ளுங்கள். ஆரோக்கியம் மிக முக்கியம். வண்டி வாகன பயண நேரங்களில் அனுகூலமான பலன்கள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரை நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிக்காரர்கள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். ஆதாயம் பெறுவதற்கு பொறுமை மிக அவசியம். விட்டு கொடுத்து செல்லுங்கள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். விழிப்புணர்வு தேவை. பணத்தினுடைய நிலையை அறிந்து செய்யுங்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். அனுசரணையான போக்கோடு இருந்தால் நிம்மதி உண்டாகும். சில வேளைகளில் சுறுசுறுப்பை காட்டுவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அனுகிரகமும் அருளாசியும் நவ கிரகங்களுடைய நல்லருளும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். சனிக்கிழமை தினத்தில் அலுவலக வேலைகளில் உங்களுக்கு மதிப்பு உயரும். கடினமான வேலைகளை கூட மிக சாதாரணமாக முடிப்பீர்கள். எண்ணத்தில் தெளிவு ஏற்படும். உள்ளத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆனந்தமாக இந்த நாளை துவங்குவீர்கள். மகர ராசி அன்பர்களே, தூக்கம் என்பது உங்களுக்கு மிக இனிமையாக இருக்கும். அதிக நேரம் தூங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். எந்தவிதமான சங்கடங்களும் இருக்காது. இதுவரையில் தூக்கமின்மையால் பிரச்சனைகளில் இருந்த நபர்களுக்கு இந்த நாள் பொழுது தூக்கம் என்பது மிக அற்புதமாக வரக்கூடியதாக இருக்கும். மற்றவர்களுடைய தேவைகள் என்ன என்பதை பார்த்து பார்த்து கவனிப்பீர்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவு ஏற்படுவதோடு வீட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் அறிந்து வைத்துக் கொள்வதில் ஆர்வம் இருக்கும். வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் அமையும். தொழில் விஷயமாக கூட்டாளிகளிடையே சமரசமான போக்கு வெளிப்படலாம். மனதில் பட்டதை வெளிப்படுத்துவீர்கள். இதனால் உங்களுக்கு மற்றவர்களுக்கான ஒரு இணைவு மிக சரியானதாக இருக்கும். புரிதல் ஏற்படலாம்.
கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சீரான போக்கு இருக்கும். கடனிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதிக அளவில் கடன் நீங்கள் பெற்று இருந்தாலும் அந்த பணத்தை ஏதாவது ஒரு தொகை வழியாக திருப்பி கொடுத்து விடுவீர்கள். வெளி வட்டாரங்களில் உங்களுக்கான பெயருக்கு செல்வாக்கு அதிகமாகவே இருக்கிறது. பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாக்கும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் வெளியூர் பயணங்கள் மேம்படலாம். ஆக காலேஜ் மற்றும் பள்ளி தொடர்பான விஷயங்களுக்காக வெளியூர் செல்ல வேண்டிய ஒரு நிலையில் இருப்பீர்கள். பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் உண்டு பண்ணும். இன்டர்நெட் சம்பந்தமான துறைகள் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். நல்லிணக்கத்தோடு செயல்படுவீர்கள். வருமானம் உயரும். பழைய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாள். எந்த இடத்தில் அலட்சியம் இல்லையோ அந்த இடத்தில் லட்சியங்கள் அதிகமாகும். ஆகவே எதை நினைக்கிறீர்களோ அதை விடாப்பிடியாக இருந்து சாதிப்பீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். மனநலமும் சீராக இருக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சி பற்றிய எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். ராசிக்கான அமைப்பு படி தொழில் வியாபார ரீதியாக இருந்த சில பிரச்சனைகள் நீங்கும். நலிவாக இருந்தவர்கள் கூட பலம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றாக வேலைகளில் நீங்கள் பயணப்படக்கூடிய அமைப்பு உருவாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மைக்கை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். கௌரவமாக நடத்தப்படுவீர்கள். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். ஆர்வம் ஏற்படும். அபிவிருத்தி காண்பீர்கள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். தன்னம்பிக்கை நிறைந்த நாள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, உழைப்புக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும். உழைப்பே உயர்வு தரும் என்கிற எண்ணத்தை கொண்டவர்கள் நீங்கள். ஆக உழைப்பை கைவிடாமல், அதிகமாக யாரையும் நம்பாமல், உங்களுடைய உழைப்பை அதிகமாக நம்பி செயல்படக்கூடியவர்கள் நீங்கள். நண்பர்களிடத்தில் விவேகமாக இருப்பது அவசியம். உங்கள் கூட்டாளிகளிடையே தொழில் வர்த்தகம் சம்பந்தமாக செயல்படக்கூடிய நபர்களிடத்தில் விட்டு கொடுத்துதான் செல்ல வேண்டும். தேவையில்லாத வாக்குவாதங்கள் எழுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிரபலமானவர்களால் ஆதாயம் பெறுவீர்கள். முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதோடு நல்லிணக்கமாகவும் செயல்படுவார்கள். விவசாய தொடர்பான வேலைகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டு. வியாபாரத்தில் லாபம் பெருக்கும். அனுகூலம் நிறைந்த நாளாகவே இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் அதிக நுணுக்கங்களை மேற்கொள்வீர்கள். மாணவர்களுக்கு படிப்பின் மீதான நிலையில் ஒரு ஆர்வம் உண்டாகும். அது மட்டுமல்ல, மருத்துவம் தொடர்பான பொருட்கள் அது சார்ந்த வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு லாபம் பெறுவீர்கள். அதாவது மெடிக்கல் ஷாப் தொடர்பான வேலைகள் உங்களுக்கு கை கொடுக்கும். மருந்து விற்பனையகம் வைத்திருப்பவர்கள் மக்களுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்து வைப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சிறப்பு. சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள், சொத்து தொடர்பான விஷயங்கள், அரசாங்கம் சம்பந்தமான வேலைகள் செய்தால் மிக நல்லது. புதன் பகவானுடைய ஓரையும் தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிக்காரர்கள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். லௌகிகமாக செயல்படுவீர்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். நன்மைகள் அதிகமாகும். அபிவிருத்தி ஏற்படக்கூடிய நாள். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு
மேன்மை அதிகரிக்குங்க. தொழில் விஷயங்களில் ஆர்வம் பிறக்கும், உற்சாகமாக இருப்பீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவும். ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். இந்த கிரக அமைப்புகளினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது மனதளவில் புதிய தெளிவு பிறக்கும். தைரியமாக உற்சாகமாக செயல்படுவீர்கள். மகிழ்ச்சி அதிகரிக்கும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் எமோஷனல் இல்லாமல் எப்பொழுதும் போல இயல்பாக நடத்துவது நல்லது. விவேகமான செயல்பாடுகள் தான் மதிப்பை ஏற்படுத்தும். அவசரமாக செய்யக்கூடிய காரியங்கள் நன்மைகளை ஏற்படுத்தாது. குடும்ப நபர்கள் மற்றும் உறவுகளிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரணையாக போக வேண்டும். தொழில் சம்பந்தமாக சில முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். கூடுமான வரையில் உறவினர்கள் பற்றிய புரிதல் ஏற்படலாம். வியாபாரத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை புரிந்து கொள்வீர்கள். மற்றவர்களோடு இணக்கமாக இருப்பதற்கு முயற்சியும் செய்வீர்கள். உறவினர்கள் இடத்தில் எந்த விதத்திலும் தீங்கு இல்லாதபடி பார்த்து கொள்வது நல்லது. உயர்கல்வியில் இதுநாள் வரையில் இருந்து வந்த குழப்பங்கள் மறையும். தெளிவு பிறக்கும். நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள். ஆராய்ச்சி சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். குழப்பங்கள் மறைந்து தெளிவு பிறக்கும். மீனராசி அன்பர்களுக்கு ஆராய்ச்சி சம்பந்தமான சிந்தனைகள் மேம்படலாம். தடைகள் விலகக்கூடிய நாள். வருமானத்திற்குண்டான வழிவகை கிடைக்கும். பொருளாதார நிலைகளில் முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு சற்று பொறுமை அவசியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்விக்கு புதன் பகவானுடைய ஓரையும், தொழில் சம்பந்தமான முடிவுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், மீனம், விருச்சிகம், ரிஷபம், மகரம். பகை ராசிக்காரர்கள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவு பிறக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். பழைய பிரச்சனைகள் நீங்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் ஏற்படும். ஒற்றுமையாக இருப்பீர்கள். அனுகூலம் நிறைந்த நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை அடிக்கடி நினைத்து கொண்டே இருப்பீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான நற்பலன்கள் கிடைக்கப்பெற வேண்டி வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். முக்கியமான செய்தி: நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.